Hello friends, welcome back to Kavitha Samayal. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா ரெசிபி வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போறோம். ஒரு கப் கோதுமை மாவு வச்சு நீங்கள் எந்த ட்ரேயில் நீங்கள் அதை ஊற்ற போகிறீங்களோ அதை கொஞ்சம் நெய் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு கப் 250 கிராம், 1/4 கிலோ. நீங்கள் 1/4 கிலோ அளவுள்ள ஏதாவது ஒரு டம்ளரோ ஒரு கப்போ கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற கரண்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் கிளறதுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம், அப்போது தான் உங்களுக்கு ஒட்டாது. இப்போ 1/4 அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/4 அளவு கப்பில் சர்க்கரை சேர்த்திருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம வறுத்து வச்சுருக்க கோதுமை மாவை அதுக்குள்ளே சேர்த்திடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு இப்போ ஸ்டவ் ஆனில் வச்சுட்டே உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, நீங்கள் பிகினர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உடனே நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த குக்கிங் ப்ராசஸை அப்படியே கண்டினியூ பண்ணணும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கிளறிட்டே இருக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் டக்குன்னு பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ரொம்ப நேரம் கிளறிட்டே இருந்தீங்கன்னா சர்க்கரை இறுகிரும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுற மாதிரி இருந்தால் சட்டுன்னு அதை செஞ்சுடுங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணல, அப்படியே கிளறிட்டே இருங்க. இதெல்லாம் நல்லா ஒன்று கலந்து வந்ததும் நம்ம நெய் சேர்த்திக்கலாம். நெய் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூனுங்கிறது எனக்கு 1/4 கப் அளவு. உங்களுக்கு நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இது மைசூர் பாக் மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நெய்யெல்லாம் நமக்கு கம்மியாக தான் இது குடிக்கும், கம்மியாக தான் இதுக்கு தேவைப்படும். அப்படியே பொறுமையாக கிளறிட்டே இருங்க. நான் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் காட்டுறேன், ஏன்னா இது பிகினர்ஸ்க்காக. நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ எல்லாம் நல்லா ஒன்று திரண்டு வந்துருச்சு இல்லைங்களா? சர்க்கரை வந்து கெட்டியாயிடுச்சு. நம்ம கிளறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஆனால் நான்ஸ்டாப்பாக கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ எனக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்படி எடுத்தோன்னா நமக்கு ஃப்ராத்தியாக வரும். மைசூர் பாக்கெல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த பக்குவத்துக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ட்ரேயில் நம்ம சேர்த்திடலாம். ஒரு 2 சொட்டு நெய் சேர்த்திக்கோங்க போதும். சூடாக இருக்கும்போதே அது ஈவனாக நீங்கள் தடவி விட்டுடுங்க. ஒரே மாதிரி அதை நீங்கள் நல்லா பரப்பி விட்டுடுங்க. நீங்கள் சூடாக இருக்கும்போதே நீங்கள் அதை கட் பண்ணிடணும். எனக்கு செட் ஆகிடுச்சு. நீங்கள் பர்ஃபெக்டாக மைசூர் பாக், பர்ஃபெக்டாக பர்ஃபியெல்லாம் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அது மோல்டில் ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துலேயே அது செட் ஆகிடும். நீங்கள் உடனே அதை வந்து அன்மோல்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ராசஸ் உங்களுக்கு சரியாக வரலைன்னா உங்களுக்கு பர்ஃபி வந்து நீங்கள் சரியாக பண்ணலைன்னு அர்த்தம். இப்படி கட் பண்ணால் அப்படியே பீஸ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக கட் ஆகி வரணும். இது நம்ம அந்த ஃப்ராத்தியாக ஒரு ஸ்டேஜுன்னு சொன்னோம் இல்லைங்களா? இதில் டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய மைசூர் பாக் ரெசிபியோட லிங்க் நான் தரேன், அதில் பாருங்கள். அந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கவிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.